கலைஞர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் கட்டையிலே உங்களை சந்திக்கிறோம். நான் அனுராஜ், என்னுடன் இணைந்திருப்பவர் கலைஞர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் பிரேமானந்தவர். வணக்கம். வணக்கம். ஒரு பரபரப்பையும் காணல, ஒன்றுமே நடக்கல. நாங்கள் நினைக்கிறோம் இந்த எலெக்ஷன் கேசஸை பற்றி தனியொருக்கா காய்க்கணும் நினைக்கிறேன். ஃபேக்ட்ஸ் எடுத்து வச்சு கொண்டு காய்க்கணும். நாங்கள் இன்னொரு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல இருக்கா காய்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன சொன்னா ஒருத்தருக்கும் அது கிளியர் இல்லாம இருக்கு. அதுதான் காரணமா, இல்லாட்டில் எங்களுக்கு அந்த ஜனாதிபதி தேர்தல்ல இருந்து பாராளுமன்ற தேர்தலையும் இங்க பெருசா அரசியல் நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு குத்தி முடிஞ்சு செய்ய இல்லை. எங்களுடைய அதாவது தமிழ் பேஸ்ட் கட்சிகள் அப்படி ஒன்றும் செய்யல. அதன் அடுத்த கட்டமாகத்தான் இது இப்படி படுத்திருக்கிறார்களா, இல்லாட்டில் இப்படியான குழப்பங்கள் கிளியர் இல்லாத தனங்கள் என்றது. ஈவன் தமிழரசு கட்சி கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு இதை தவிர மிச்சம் எல்லாம் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த இடம் எல்லாம் அவர்கள் எலெக்ஷனை சந்திக்க போயிடும். அவர்கள் எல்லா இடம் மன்னார்ல மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு மட்டும் ஒரு முசலி இல்ல, மாந்தை கிழக்கு அது மட்டும்தான் மாந்தை மேற்கு அது ஒன்றுதான் அவர்களுக்கு இருந்தா. அதுவும் இப்ப மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல தாக்கல் செய்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் வடக்கு கிழக்குல இருக்கிற எல்லா சபைகள்லையும் போட்டியிடக்கூடிய ஒரு. ஆனா அவர்கள் கூட தங்களுடைய இந்த தேர்தல் நடவடிக்கைகள்ல காட்டாது தங்களுடைய பேஸ். என்பிபி ஏவிபி எல்லாம் நாடு முழுக்க போகணும். இருந்தாலும் பிரதமர் ஜனாதிபதி முதற்கொண்டு இங்க வேலை செய்யற அளவுக்கு நீங்கள் உள்ளூர் கட்சி, இதுதான் உங்களுடைய டெரிட்டரி என்று சொல்லுங்க. நீங்கள் இதுல கன்சன்ட்ரேட் பண்ணணும். இது மட்டும்தான் நோக்கம் என்றபடியாலதான் நாங்கள் இங்கே இதை விட்டு வெளியில போகல என்று வேற சொல்லிக் கொண்டிருந்தீங்களே, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீங்கன்றது ஒரு. இதுல 2-3 விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிரதானமானது இப்ப ஒரு 3 தேர்தல் அடுத்தடுத்து வந்துட்டு. நான் இதுக்கு முதல்ல பேசியிருப்பேன் இந்த ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. இப்ப தமிழ் கட்சிகள் கடந்த 15 வருடமாகத்தான் மெல்ல மெல்ல திரும்பவும் ஜனநாயக அரசியலுக்கு திரும்பி வருகிற ஒரு சூழல் இருக்கு. சரிதான், அதை பயிலுகின்ற சூழல் ஒன்று இருக்கு. அந்த சூழல்ல அதுக்கு முன்னர் கிட்டத்தட்ட நலிந்து சிதைந்து காணாமல் போன ஒரு நிலைமையில இருந்து அவர்கள் மீளுருவாக்கம் செய்து வரும்போதும் ப்ராப்பரா நடக்கல. ஒரு கட்சிகளாக அந்த மீளட்டமைப்புகள் நடக்கல. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்கள், போட்டியிட்டவர்கள் கிட்டத்தட்ட கட்சியை நடத்துவார்கள் என்ற நிலைமை தான் இருக்கு. போட்டியிட்டவர்களும் வென்றவர்கள் ஆணையிடுபவர்களாகவும், தோற்றவர்கள் அல்லது தெரிவு செய்யப்படாதவர்கள் நோக்கி செயற்பாட்டாளர்களாகவும் இருந்தனர். இப்படிதான் இது கட்டமை. இங்க என்ன பிரச்சனைனா பொருளாதாரம். அவர்கள்ட்ட எந்த கட்சியிட்டையும் பாரம்பரியமாக சொந்த காசுல கட்சி நடத்தவர்களை தவிர்த்து மற்ற கட்சிகள் எதிர்ட்டையும் பெரிய நிதி வளம் இல்லை. இதுதானே இப்ப என்ன இங்க பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலத்துக்குள்ள, ஒரு வருஷம் இல்ல 6 மாசம் 7 மாச காலத்துல 3 தேர்தல்கள் அவர்கள் திருப்பி அடுத்தடுத்து சந்திக்க வேண்டியது. சும்மாவே காசு இல்லாதவர்கள். இப்ப இந்த தேர்தலுக்கும் அவர்கள் அவ்வளவு செலவிடணும், பரப்புரைகளை மேற்கொள்ளணும்னா அது சாத்தியம் இல்லை. இது ஒன்று. 2வது, இதுக்கு முதல்ல இவர்கள் மீது நம்பிக்கை வைத்து முதலிடுறதுக்கு வேற முதலீட்டாளர்களோ அல்லது முதலாளிகளோ காசுகளை கொண்டு வந்து கொட்டுறதுக்கு சில நேரம் தயாரா இருந்தாங்க. குறைந்தபட்சம் இவர்கள் உள்ளூர்லயாவது கிங்குகளா இருப்பார்கள், அவர்களுடைய ஆதரவு தேவையாக. இப்ப இன்னும் இறங்கு முகத்துல வேற இருக்காரு. இப்ப பெருசாக கொண்டு வந்து கொட்டுறதுக்கு இனி கட்சிகளுக்குள்ளேயே பல தலைவர்கள், பல பிளவுகள், பிரிவுகள் இருக்கும்போது யார்கிட்ட கொடுக்கறதுன்றதுல ஒரு பிரச்சனை. இப்ப சொந்த தேசத்துல சூனியம் வைக்கிற மாதிரியும் அது முடிஞ்சிருமன்றத பிரச்சனை கொடுக்காம ஒரு தரப்புல வச்சா மற்ற தரப்பு எதிர்க்க பார்க்கும். எல்லாம் சரியா ஜட்ஜ் பண்ணலாம் சூழல் எல்லாம் இருக்கும்போது அப்ப இந்த நிதி ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. 2வது, தமிழரசு கட்சியை தவிர மற்ற கட்சிகளுக்கு கட்டமைப்பு ரீதியாக கிராமங்கள்லயோ அல்லது மாவட்டங்கள்லயோ பெரிய அளவுல ஒரு செயற்பாட்டு நிலை இல்லை. சரிதானே. அவர் இன்னும் அதே எலெக்ஷன்ல போட்டியிட்டு அந்த உடல்லாம் கட்சி என்ற லெவல்ல இருந்தவர்கள் இப்ப பிரதேச சபையில போட்டியிட்டவர்கள் அப்படிதான் இருக்கணும். சோ தமிழரசு கட்சி தான் அதனுடைய உள்ளடக்கமாக இதுவரைக்கும் என்ன கூட்டமைப்பாக இருந்தபோது மற்ற கட்சிகள் இவையோடு சேர்ந்து இருக்கும் போதும் தமிழரசு கட்சியினுடைய கிளைகள் தான் அவர்களுடைய அலகுகளாக, அதாவது கீழ்நிலை அலகுகளாகவும் இயங்கின ஒரு நிலைமையில இப்ப அது பிளவுண்ட போது மற்ற கட்சிகளுக்கு அந்த மாதிரியான தளம் இல்லை. ஆகவே அவர்கள் செயற்பாட்டை பறந்து விரித்து செய்யறதுக்கு இல்லை. அங்கங்க இருக்கணும். சாச்சையில புலட்டுக்கு சாச்சல்ல இருக்கும், என்ன சுண்ணாத்துல இருக்கும், வட்டக்கோட்டையில இருக்கும். இந்த மாதிரி அங்கங்க இருப்பினம்.
ஆனா இவர்கள் பரந்த ஒரு செயற்பாட்டாளர்களாக தங்களுடைய செயற்பாட்டை வெளிப்படுத்தி ஒரு பெரிய அளவுல மேற்கொள்றதுக்குரிய அணியாக இருக்க மாட்டேன். சரிதான். அது மாதிரி மற்ற கட்சிகளும் எல்லாமே அப்படிதான் இருக்கு. தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சி இயங்குது. ஆனா என்ன பிரச்சனை, திரும்பவும் விங்ஸா தான் அது இருக்குது. கிளிநொச்சி, தீவகம், இது ரெண்டும் என்ற டெரிட்டரி டெரைன், அதுக்குள்ள நீங்கள் வராதீங்கன்ற லெவல்ல யாரு ஸ்ரீதரன் இயங்கி கொண்டிருக்கிறார் அந்த பகுதிகள். மற்ற பகுதிகள் அப்படி பிரிச்சு விட்ட மாதிரி தானே இருக்கு. அவை கேட்கணுமோ இல்லையோ அது மீதி எல்லாம் அவட்ட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கிழக்குல பார்த்தா மட்டக்களப்பு சாணக்கியனுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கிறதுனால இப்ப ஒரு ஒட்டுமொத்தமாக இணைந்து ஒரு கூட்டத்தை தமிழரசு கட்சி ஒரு யாழ் மாவட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒண்ணா நடத்திச்சு. அதுல ஸ்ரீதரன் இல்லை, அவர் வர இல்லை. ஏன் வரலன்றது தெரியாது, ஆனா அவர் கலந்து கொள்ள இல்லை. ஆனா கிளிநொச்சியில் அப்படி பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அப்படி ஒரு அறிமுக கூட்டம் நடத்தப்பட்டிருக்கும். ஆனா கிளிநொச்சியிலும் அப்படி ஒரு அறிமுக கூட்டம் இல்லை. இவர்கள் அழைக்கப்பட்டு அங்க ஒரு அறிமுக கூட்டம் நடத்தப்படாது. இப்ப இது கிளிநொச்சி, அது கிளிநொச்சி மாவட்டம், இது யாழ்ப்பாணம் மாவட்டம் அப்படின்னு மாவட்ட ரீதியாக பிரிச்சு பார்த்தா கூட இது முடிச்சதுக்கு அப்புறம் அங்க நடந்திருக்கணும். அப்படியும் ஒண்ணு நடக்கல. அதை தாண்டி மற்ற இடங்கள்ல தமிழரசு கட்சி ஓரளவுக்கு கூட்டங்களை நடத்துது. அதாவது அறிமுக கூட்டங்கள் என்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன கூட்டம் நடக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், தமிழ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாழ்ப்பாணத்திலையும் அது மாதிரி ஒரு அறிமுக கூட்டம் நடத்துகிறார்கள், வவுனியாவிலையும் ஒரு அறிமுக கூட்டத்தை நடத்துகிறார்கள். அப்படி பலமான கூட்டணி என்றது இந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு பலமான கூட்டணி மாதிரி இருக்குது. நம்பர்ஸ் இல்ல, எனக்கு அப்படி பார்த்தா 5 கட்சிகள் அரவாசி தேர்தல் ஏற்றுக்கொண்டு நான் இப்ப மேன்முறையீட்டு போய் ஏற்றுக்கொண்டாச்சு. இப்ப அவர்களும் எல்லா நினைக்கிறேன் எப்படியும் தேர்தலுக்கு முதல் நாள் ஆகிடும். சோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. சரிதானே. தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குறைபாடுகள்னு நான் நினைக்கிறேன். அது இதனால வருதுன்றது வேற. தலைவர்களிடையிலான தன்முனைப்புகள் காரணமாக வருதா இல்லையான்றது. ஆனா ஏதோ ஒரு வழியில அங்க ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, ஒருங்கிணைப்புல ஒரு குறைபாடு இருக்குது. அந்த குறைபாட்டினால அது இன்னும் முழு வேகத்தோட செயற்படுற மாதிரி இல்லை. ஆனா அவர்கள் ஓரளவுக்கு இப்ப அந்தந்த பகுதிகள் அந்தந்த பிரதேசங்களை தங்களுடைய அடுத்த மட்ட இளைஞர்கள் கையில பிரித்து கொடுத்து அதை அவர்கள் பார்த்து அதுக்கான வேலைகளை செய்கிற நிலைமைகள் இருக்குது. ஆனா இப்ப எப்படியாக இருக்குது அதெல்லாம் வேண்டா, இப்ப வேட்பாளர்களை கூப்பிட்டு நீங்க போய் மக்களை சந்திங்கோ, பேசுங்கோ, பிரச்சாரத்தை முன்னெடுங்கோ இவர்கள் சொன்னாலும் அப்படி நடக்குதா என்று கேட்டா அது தெரியல. ஓகே, என்ன தொகுதி ரீதியாகவும் ஒரு தொகுதி என்றது பல கிலோமீட்டர்கள் சுற்றளவு கொண்ட ஒரு பகுதி. அப்ப அதுக்குள்ள ஒரு வேட்பாளரும் ஆட்களும் போய் அங்க மக்களோட பேசினங்க கதைக்கணும் பண்ணா அதை எந்த பகுதிக்கு வர இல்லை காண இல்லைன்றதுனால பிரச்சாரம் நடக்கவே இல்லை சொல்ல முடியாது. ஆனா இது நேரடியாக தேர்தல்ல வேட்பாளர்களாக இருக்கிறவர்களே பல நூற்றுக்கணக்கானவர்கள். அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வெற்றிக்கு தானே இது பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுடைய வெற்றிக்கு கட்சி முழுக்க போகணும். இல்லாட்டில் பாராளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த வெற்றிக்காகத்தான் பல பேர் உழைக்க வேண்டியது. அதுல நீங்க சொல்ற இந்த கள்ளத்தனங்கள் எல்லாம் இருக்கலாம். தன்னுடைய வெற்றிக்கு தானே உழைக்க இல்லைன்னு சொன்னாலும் சும்மா இருக்க வெற்றி வந்துடும் என்று எதிர்பார்க்கணுமா? இல்லாட்டில் பிரச்சனை என்னன்னா அரவாசி வேட்பாளர்கள் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களாக இல்லை, வேட்பாளராக கட்சிக்கு வந்தவர்கள் இருக்கிறார். அந்த கட்டுப்பாடும் இருக்காது. ஒன்று இவர்கள் அழைத்து வந்திருப்பார்கள், இல்லை இவர்கள் அழைத்து வந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அழைத்து வந்ததுனால நீங்களே கஷ்டப்பட்டு எங்களை வெற்றியாளராக்குங்கள் என்றதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. சிலர் தாங்களாக வந்தவர்களா இருந்தா அவர்களுக்கு தங்களுடைய தொகுதி அதை பற்றி மட்டும் யோசிச்சா போதும். தனியா வெல்லோன் பண்றதுக்காக மட்டும் இப்ப இந்த முறை எலெக்ஷன் கேட்கவே இல்லை தானே, வேற ஒரு சில பல நோக்கங்களும் இருக்குதானே. இப்ப இதுல கேட்டா அடுத்த முறை என்பிபில கேட்கலாம். வெளிநாடு போறதுக்கு அங்க போனா வெளிநாட்டுல விசிட் விசா எடுத்து போய் இப்ப இந்த போன வருஷம் கனடாக்கு போன எத்தனை 1000 பேர் அங்க சேலம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க.
சரி அசைலம் அடிக்கணும். ஆனா இந்த அரசியல் காரணத்தை காட்டி அசைலம் அடிக்க ஒரு முடியாது. காரணம் தான். 10ல ஒன்றா இதையும் கொண்டு போகலாம்ன்றது. மற்றது இப்ப பெரிய கட்சிகளோட சேர்ந்து வேலை செய்ய, அதாவது ஜேவிபியோட சேர்ந்து வேலை செய்யறாங்களுக்கு வெல்லோன்மெண்ட் கட்டாயம் இல்லை தானே. தன்னை தலைமையோட இல்ல கட்சியோட அடையாளப்படுத்தி கொண்டாலே இல்ல. இந்த முதல்ல நிதி ஆதாரம்ன்றதுலயும் செயற்பாட்டு ரீதியிலையும் ஏவிபி என்பிபி இருக்கிற பலம் அது. இந்த முறை யாழ்ப்பாணம் தான் போக்கஸ்ன்றதுனால அவர்கள் தங்களுடைய நிதியில முக்கியமான கணிசமான பகுதியை இங்க நோக்கி திருப்புறத்துக்கு எல்லா வழிகளும் இருக்கு. பொதிய அளவு ஜனாதிபதி தேர்தல கூட 100 படம் இப்படி அடிச்சொல்லிற மாதிரி பாக்கல. இது இன்றைக்கு அதுல வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அந்த டைம்ல எல்லாரும் போஸ்டர் ஒட்டினவ, இப்ப இவை மட்டும் தானே ஒட்டின. அதனால உங்களுக்கு எல்லா இடம் அவரை நீக்கமர அவர் மட்டுமே நிறைந்திருக்கிறாருன்னு அது ஒரு துஷ்பிரயோகம். அது தனியாக பேச வேண்டிய ஒரு தலைதான். அதாவது அவர்கள் பேசியதற்கும் அவர்கள் மாற்றம் என்று சொன்னதற்கும் அவர்கள் இன்று இந்த தேர்தலையொட்டி தங்களுடைய தலைவர்களை வைத்து செய்கிற அரசியலுக்கும் இதுவரைக்கும் நடந்த அரசியலுக்கு எந்த மாற்றும் இல்லை. முழுக்க முழுக்க மாற்று, அல்லது அது எப்படி சொல்றது, ஏமாத்துன்றது என்ன அப்படிதான் படுது. அந்த உணர்வை சொல்றதுக்கு எனக்கு அந்த வார்த்தை சரியா படையில. இல்ல இதுதான் உண்மையாகவே. இப்ப இந்த முறை இந்த ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பின் 2 பிரிக்கலாம். இப்ப அவர்கள் 100% ஒரு அரசியல் கட்சியாக என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிக்ஸுக்குள்ள வந்த பொலிட்டிஷியன்ஸா மாறிட்டோம். அவர்கள்ட்ட அது இருந்தது, அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அவர்கள்ட்ட அது இருந்தது ஏற்கனவே, பொலிட்டிக்ஸா தான் இருந்தவ. ஆனா அது அப்ப எல்லாருக்குமான கலாச்சாரமா இருந்தது. இணைய கட்சிகளும் அதையே தான் செய்து கொண்டு வந்தன, இவர்களும் அதையே செய்து கொண்டு வந்தார்கள். ஆனா இந்த கிளர்ச்சிக்கு பிறகு சரிதானே, மக்கள் கிளர்ந்தெழுந்து எல்லாரையும் அடிச்சு விரட்டுற போது இவர்கள் தங்களை தூய்மைவாதிகள் மாதிரி கட்டி கொண்டார். நாங்கள் இந்த மாற்றத்தை, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்லும் தலைவர்கள் என்று அவர்கள் தங்களை முன்னிறுத்தினார்கள். அதை நம்பித்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அவர்கள் புனிதர்கள் அல்ல. ஒப்பீட்டு ரீதியில் இந்த மாற்றத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மீது இல்லாம இருந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டு கள்ளர்கள் அல்ல, திருடர்கள் அல்ல. சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆகவே அவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்த அனுராவும் களவெடுக்கையில் இருந்து வச்சுக்கொள்வோம். சரி, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இல்லை அவர் மீது மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டும்தான் அவர்களுடைய தகுதியா இருந்து. ஆனா அந்த நீங்கள் ஒட்டுமொத்த மாற்றத்தை சிஸ்டம் சேஞ்ச் மக்கள் கேட்டது சிஸ்டம் சேஞ்ச். ஆகவே அந்த சிஸ்டம் சேஞ்ச நாங்கள் முன்கொண்டு வரும் தலைவர்களாக இருப்போம் தான் நீங்க வாக்குறுதி அளித்தீங்க. இன்றைக்கு என்ன செய்றீங்க, அதே பழைய பொலிட்டிக்ஸ பயன்படுத்தி நீங்கள் திரும்பவும் உங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு முயற்சிக்கிறீங்க. அப்புறம் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு மைண்டவுக்கும் என்ன வித்தியாசம், உங்களுக்கு ரணிலுக்கும் என்ன வித்தியாசம், இல்ல உங்களுக்கு ஜேவிபிக்கும் என்ன, யுஎன்பிக்கும் என்ன வித்தியாசம், எஸ்எல்எப்பிக்கு என்ன வித்தியாசம் கேட்டோம்னா உங்களுக்கு ஜேவிபிக்கு தான் என்ன வித்தியாசமா? இப்ப புது துணியோட தானே வந்திருக்கேன், புது துணியோட வந்திருந்தா என்ன சொன்னா அவைகளுக்கு அது பக்கமா இருக்கு. ஜேபி சொல்றதுக்கு அவர்களே தயார் இல்ல. அப்புறம் யாழ் மாநகர வேட்பாளர் கபிலன் ஒரு இங்க நடந்த ஒரு கூட்டத்துல அவர் அப்படி சொல்ற, ஜேவிபி அல்ல, ஜேவிபியும் கட்டறிந்த புலமையாளர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் என்பிபி. நீங்க இதை ஏவிபின்னு பாக்காதீங்க, ஏன்னா அவருக்கே தெரியுது ஏவிபின்னு பார்த்தா போட்டுக்கலாம். இல்ல இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சம்பந்தர் விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு என்று கேட்டதுக்கு ஏதோ பதில் சொல்லிக்கல குத்தி முறைஞ்சாக்கள். சரி, ஆனால் அது ஒரு சந்தர்ப்பத்தை தவிர மற்றபடி தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது விடுதலை புலிகளுடைய உருவாக்கத்துல என்று சொல்லி பொதுவிலேயே காட்சி கொண்டு வந்தது. என்னன்னு சொன்னால் அப்படியே அதே அதுல இருக்கிற ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னவாக இருந்ததுண்டா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த ஆரம்பம் பற்றி அவரும் லோயர் தானே, சட்ட நுணுக்கங்களை பற்றி அவர்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதன் உருவாக்கம் விடுதலை புலிகளால நிகழ்த்தப்பட்டது அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்குவதற்கு நீங்கள் அப்படி உருவாக்கினால், அரசியலில் ஈடுபட்டால், நாங்கள் அதை இதற்கு முன்னர் மாதிரி எதிர்த்து உங்களை துரோகிகளாக்கி கொல்ல மாட்டோம் என்கிற வகையிலான உத்தரவாதத்தை கொடுக்கப்பட்ட போதுதான் அவர்கள் அதுக்கு ஒருங்கிணைந்தார்கள். சரிதானே?
அதற்கு பின்னர் அவர்கள் அதாவது தேர்தல் அரசியலுக்கு வந்தபோது அந்த தேர்தல் அரசியலுக்கு நீங்கள் வருவதை நாங்கள் எப்படி அனுமதிப்போம் என்பதில் இருந்து விடுதலை புலிகள் அதனுடைய பொறுப்பையும் தலைமையையும் ஏற்றுக்கொண்டார்கள். மறைமுகமான பொறுப்பையும் தலைமையையும் ஏற்றுக்கொண்டார்கள். சம்பந்தர் சொல்ல வர்றது, நீங்க கேள்வி எப்படி கேட்கிறீங்க, உருவாக்கினது விடுதலை புலிகள் தானே என்று கேட்கும் போது அவர் தன்னுடைய சட்டப்புலமை காரணமாக அவர் என்ன சொல்றார், இதை உருவாக்கினது புலிகள் இல்ல. நானுமே சொல்ல வந்தது இந்த விடுதலை புலிகள் உருவாக்கத்தினூடாக உருவான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடைசி வரைக்கும் இப்பவும் இந்த நிமிஷம் வரைக்குமே அது ஒரு விடுதலை புலிகள் நீட்சியாகவும் அவர்களுடைய அரசியல் அவர்கள் ஏக பிரதிநிதிகள் என்று பகிரங்கமா ஏற்றுக்கொண்டுதான் அந்த அரசியலுக்கு ஏற்றுக்கொள்ற மாதிரியான மனநிலையில இருக்கிறவர்கள் இருக்கும் போது ஏன் என்பிபியால ஜேவிபி நீட்சி தான் சொல்ல முடியாமல் போகுதுன்னு நான் கேட்கிறேன். சொன்ன மக்கள் வாக்களிக்க மாட்டேனுமே. இங்க மட்டும் இல்ல, தெற்கிலேயே சொல்லி தெற்கிலேயும் அவர்கள் செய்த கொடூரங்கள் இருக்குது. ஆனாலும் தெற்கில் அதை தாண்டியும் அவர்கள் ஒரு ஆதரவு தளத்தை வைத்திருந்தார்கள். அங்கேயே அவர்கள் அதை மறைக்க பார்க்கிறார்கள். இவர்கள் ஒரு ஆயுத குழு, அல்லது தீவிர அரசியல் ஆகினார்கள் என்ற ஒரு நிலைமையில இருந்து இந்த இன்டெலெக்சுவல் என்றதை கொண்டு வரும்போது இந்த படித்தவர்கள் ஆளக்கூடியவர்கள், இப்ப ஆளும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அங்க காட்ட முடியுது. இங்கே என்னவாக காட்டுனா ஜேவிபி மக்கள் வாக்களிக்க மாட்டோம். இந்த ஜேவிபி வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் இன்னும் தீண்டத்தகாத சக்தி தான். சரிதானே? அதனாலதான் டில்வின் சில்வா இங்க வர்றதில்லை. இன்னும் இந்த ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய எந்த தேர்தலுக்கும் அவர் இந்த பக்கம் காலடி கூட எடுத்து வச்சதில்லை. அதை கவனமா பார்த்துக்கொள்ளும். இன்னும் ஜேவிபியினுடைய தீவிர செயற்பாட்டாளர்கள் தலைவர்கள் இந்த பக்கம் வர்றதில்லை. என்பிபியினுடைய தலைவர்களாக காட்டிக்கொள்ற ஜேவிபி ஆட்களும் என்பிபியினுடைய தலைவர்களும் மட்டும்தான் இங்க வந்து போயிடும். சரி, பார்க்கலாம் அவர்களுடைய அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பும் தந்திரம் அல்லது செயற்பாடு அவர்களுக்கு இன்னொரு வெற்றி கொடுக்குமா இல்லையான்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு வெற்றி கொடுக்கல என்பதை பற்றி அவர்கள் கவலையப்பட மாட்டார்கள். வெற்றி கொடுத்தா அது அவர்களுக்கு போனஸ், மேலதிகம் தான். ஆனால் தங்களுடைய அடித்தளத்தை ஆழமாக பதிக்கிறதுக்கு தான் அதுதான் அவர்களுடைய முயற்சி. அதுக்கு இடம் அளிக்க போகிறோமா இல்லையான்றதான் கேள்வி. அது இலகுவில நடந்துரும் நான் பாக்குறேன். என்ன சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அது நடந்தா இன்றைக்கு சபைகளே போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். அது நிகழ்ந்தால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கை தேசம் என்ற ஒரு தேசத்துக்குள்ள நீங்க இதுவரைக்கும் கோருகின்ற எல்லா சமஷ்டி அதிகாரம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் சிதைக்கும். இல்ல நானே அது அப்படி அவ்வளவு கஷுவலா சொல்லி கொண்டு போறேன்னு சொன்னா, இப்ப எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் படித்தவர்களுடைய நகரமாக பிரதேசமாக இல்ல படித்தவர்களை பெரியாக்களாக ஒரு மனநிலையில பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தால சூழப்பட்ட நாங்கள் யாழ்ப்பாணம்ன்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் இப்ப இந்த முதல் 2 சீன்லும் இல்லாமல், அதாவது ஜனாதிபதி தேர்தலும் சரி பாராளுமன்ற தேர்தலும் சரி, மெத்த படித்தவர்கள் அல்லது படித்தவர்கள் என்றவர்கள் ஒரு ஒரு கடைசி நேர சப்போர்ட் ஒன்றுதான். அது இன்டர்னலா கொடுத்தவன் நாங்கள் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றோம் சொன்னேன் தவிர மக்கள்கிட்ட அங்க இல்லை. இந்த தேர்தல்ல தான் அவர்கள் இந்த படித்தவர்கள் என்று சொல்லி எல்லா பிரதேசத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெர்சன்டேஜ் அவர்கள் அந்த கெப்பாசிட்டியில இருக்கிறார்களோ உள்வாங்கி இருக்கிறார். இல்லாட்டி இவர்கள் போய் அவர்களோட தொத்தி கொண்டிருக்கிறார். அப்படி பாக்க நீங்க எப்படி படித்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் யாரா இருப்பினம் நான் நினைக்கிறேன். நீங்க யார குறிப்பிடுறீங்களோ எனக்கு தெரியல. பொதுவாக எல்லா இடங்கள்லயுமே சொல்றேன், அவர்கள் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தர்களா இருந்தவர்களா இருப்பாங்க. கண்டிப்பா. அப்ப அவர்கள் அரசில இருந்தவர்கள், அரசினுடைய நன்மையை இதுவரைக்கும் பெற்றவர்கள். ஓய்வுக்கு பின்னரும் ஏதோ ஒரு வழியில அரச அனுகூலங்களையும் நன்மைகளையும் பெறலாம்ன்றதுக்காக ஆட்சியில இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து கொள்கிறார்கள். இதுல இதுவரைக்கும் அவர்களுக்கு இருந்த சவால் என்னவா இருந்தது என்றால், நீங்கள் இபிடிபியோடோ அல்லது அங்கேயன் ராமநாதனோட இவர்களோட எல்லாம் போய் சேர்ந்தால் அவர்கள் தாங்கள் குறித்து தாங்களே வைத்திருக்கக்கூடிய நேர்மையாளர்கள் என்ற ஒரு பிம்பம் இருக்குதானே, அது அடிவாங்கும். அது வன்முறை கும்பல், இபிடிபி என்றது வன்முறை கும்பல். தாங்கள் போய் சேர்வது என்பது அது தங்கள் மீதும் அது மாதிரியான ஒரு பார்வை விழுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கருதுவார். அது மாதிரி அங்கேயன் ராமநாதனுடைய போய் சேர்வது ஊழல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது என்றதுனால அந்த மாதிரியான பார்வை வந்துடுந்தங்கள்ல என்றதுனால அது குறித்து கவனமா இருந்திருப்பார்கள். ஆனால் இப்போது இவர்களுக்கு ஊழலற்றவர்கள் புரியவர்கள் என்ற ஒரு பார்வை வரும்போது
தங்களுடைய நலனை பண்ணிக் கொள்வதற்கு இந்த ஆட்சியாளர்களுடன் சேர்ந்து கொள்வது. இதுல கதை என்னன்னா, இவர்கள் ஆட்சியில இல்லைன்னா அவர்கள் கலந்து கொள்வார். ஆட்சியில இல்லையா இவர்கள் கண்டிப்பா அந்த செத்தனாயில இருந்து உண்ணிகளர் சொலவடை இருக்குது, அது மாதிரி இவர்கள் கலந்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் எங்கடையாக்கள் வேற யாரும் போய் வாரீங்களோன்னு கேட்டா அப்ப மெல்ல என்ன அங்க இருந்துட்டு தானே. ஆகவே அதுல இருக்க நலன்கள் காண்பு செலவு. ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசு அதிகாரிகள் பெரும்பான்மை அரசு அதிகாரிகள் நிறைந்த பிரதேசம். எப்படி இல்லையா, வெறும் 10,000 பேர் தான் இங்க அரசு அதிகாரிகள். 10 லட்சம் பேர்ல வடக்கு மாகாணத்துல 10 லட்சம் பேர்ல வெறும் 10,000 பேர் தான் அரசு அதிகாரிகள். நாங்களான இந்த பிம்பத்தை தொடர்ந்து வச்சு கொண்டிருக்கிறோம். அவர்களால் நிக்குது, அவர்கள்தான் இருக்கிறார்கள், அவர்கள் அப்படி என்று ஒரு பிம்பம் இருக்கு. வெறும் 10,000 பேர் தான். இல்ல இங்க மட்டும் இல்லதான், எங்களுக்கு வெளியில நீங்க சொல்ற 10,000 பேர் நான் நினைக்கிறேன் வடக்கில தொழில் புரியக்கூடிய வடக்கினுடைய காடர், வடக்குக்கான காடர். அது மாதிரி தாண்டி வெளியிலேயும் எங்கட யாழ்ப்பாணத்துல இருந்து போட மாட்டேன். நான் யாழ்ப்பாணத்தையே ஸ்பெசிபிக்கா சொல்றேன். யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய சனத்தொகை ஒரு பெர்சன்டேஜ் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் 90% இங்கதான் இருக்குது நான் நினைக்கிறேன். அந்த 10,000த்துல 90% இங்கதான் இருக்குது. இந்த 10,000 பேர் இருக்கு. நான் சொல்றேன் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய அல்லது யாழ்ப்பாணத்தை கொண்டவர்கள் அந்த கொஞ்சம் 15,000 பேர் இருந்தாலும் கவர்மெண்ட் 10 லட்சம் பேர் வடக்கு மாகாணத்தினுடைய சனத்தொகை. 1 லட்சமே இருக்கட்டும், நாடு முழுக்க நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடமும் யாழ்ப்பாணத்தார்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு 10,000 இருக்கட்டும். 10,000 கிட்டத்தட்ட 10,000 குடும்பம். 10,000 குடும்பம்ன்றது டிரெக்டாவே அந்த குடும்பத்துல ஒரு 5 பேரை பாத்தீங்கன்னு சொன்னா 50,000 பிளஸ் அவர்களால் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படக்கூடியார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நம்ம அப்படி இருக்கேங்கல்ல இவர்கள் தனியா அந்த இவர்கள் ஜேவிபியோட படித்தவையே எல்லாம் கணக்கு போட்டு நீங்க 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் எடுத்துக்கொள்ளுங்க. 8 லட்சம் பேர் மீதி இருக்கிறார்கள். அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. ஒரு சும்மா வைங்க, ஒரு டீச்சர். இது இந்த கணக்கு என்னண்டா, நான் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன். இந்த தவறான கணக்கும் புரிதலும் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள்கிட்டையும் இருக்கு. அவர்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்துகிறவர்களாகும் முடிவுகள் யாரை நோக்கி செல்லுகின்றன என்றதிலையும் இந்த அரச அதிகாரிகள். ஆக்சுவலி நான் மாறி சொல்றேன். இவர்கள் வந்து இப்ப இந்த ஜேவிபியோட படித்தவர்கள் போறதுக்கு அவர்கள் ஏற்கனவே அரசாங்கத்தில உத்தியோகத்தர்களாக இருந்தமை மட்டுமே காரணமாக சொல்ல முடியாதுன்றதை நான் இதை கேட்க வந்தேன். இவ்வளவு இப்ப ஏற்கனவே அவர்கள் அப்படி என்று சொன்னா அவர்கள் பெரும்பான்மை கட்சிகளுக்கு தானே ஆதரவளிச்சு அட்லீஸ்ட் வாக்கண்டாலும் போட்டு பெரும்பான்மை கட்சிகளுக்கு அவர்களால் இதுவரைக்கும் போக முடியவில்லை ஏனென்றால் நேரடியா போவாதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, அவர்கள் சேவையில இருந்திருப்பார்கள். சரிதானே. இப்ப அநேகமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 75-80 வயசுல போய் எலெக்ஷன் கேட்க 60-62 வயசு 65 வயசுக்குள்ளேயான தான் இருப்பினர் பெரும்பாலானவர். அப்படி இருக்கிறவர்கள் இதுவரைக்கும் சேவையில இருந்திருப்பார்கள் என்றது ஒன்று. இன்னொன்று, சேவை காலத்திலேயே இந்த பிரதேச சபை போன்ற பகுதிகளுக்கு அவர்கள் போயிருக்க முடியும். சரிதானே. எக்ஸிகியூட்டிவ் இல்லாட்டி போகலாம். எக்ஸிகியூட்டிவ்ல சில சேவையில கிராம அலுவலர் சேவை என்பது தடை செய்யப்பட்ட சேவை. அவரும் அரசியல்ல ஈடுபட இல்லாது. அந்த மாதிரி சேவையில இருந்தவர்களும் போகாம விட்டுருக்கலாம். மற்றவர்கள் போயிருக்க கூடும். ஆனா அவர்கள் போகவில்லை ஏனென்றால் இருந்த கட்சிகள் எல்லாத்தின் மீதும் தமிழின படுகொலை குற்றச்சாட்டுகளும் தமிழினத்துக்கு விரோதமானவர்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்தது. இருந்த தமிழ் கட்சிகள்ல தேசியம் பேசுகிறவர்கள், அதாவது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அரச பணிக்கு விரோதமான அல்லது அதுக்கு எதிர்மாறான கருத்தியல உடைய ஒரு அரசியல் கட்சி தான் இருந்தது. அதை நாடி போறதுக்கு அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அரசோடு இருக்கிற கட்சிகளின் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்க. அரசுகளாகவே இருந்த தெற்கு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவையும் தமிழின விரோதிகளாக காட்டப்பட்ட நிலையில் அவர்களோடு தங்களை அடையாளப்படுத்துவது என்பதும் அவர்களுக்கு விருப்பமற்ற ஒரு சூழ்நிலையை காட்டுது. அப்படி இருந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா பெரும்பாலானவர்கள் இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் தாண்டிய ஒரு இடத்துக்கு என்பிபி என்பது வந்திருப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு பிம்பம் எழுங்குற போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அவர்கள் நினைக்கிறார். ஓகே, அது விளைவு எப்படி இருக்க போகுதுன்றத அதான் சொன்னேன். அது அதிகாரத்தில் இருக்கும் வரைக்கும் தான் என்றார். பட் அவர்கள் தரப்பும் அதிகாரமுமாக இல்லாத வரைக்கும் நீங்க சொல்றது நீங்கள் அதாவது வந்து இந்த இதெல்லாம் கேட்கிறார்கள், அடுத்த முறை கேட்க மாட்டோமே. ஆனால் இவர்களால பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டாங்க. இவர்கள் தங்களுக்கான ஆபத்து. அதுதான் என்னுடைய வாதமா இருக்கிறது. வெல்வதல்ல, சபைகளை பிடிப்பது அல்ல பிரச்சனை. இவர்கள் அதன் மூலமாக உள்ள ஊடுருவதும் அவர்கள் தெய்வேந்திர முதல் பரத்துறையை இணைக்க முயற்சிப்பதும் தான் பிரச்சனையானது என்று நான் அது நடந்துருமன்றதான் நான் சொல்லுவேன். அது ஆக்சுவலி அதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னு சொன்னா
நடக்கக்கூடாதுன்ற நடக்கக்கூடாதுன்றது 100%. அது எல்லாருடைய விருப்பங்களா இருக்கு. அந்த ஒரு புள்ளியில எங்களுடைய தமிழ் கட்சிகள் இணையினம்ன்றது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். எல்லா தமிழ் கட்சிகளுடைய பரப்புரைகள் அல்லது பிரஸ் ரிலீஸ் கஜேந்திரகுமார் இன்னும் எல்லாரையும் தாக்கி பொது எதிரிகளாக, அதாவது நீங்கள் ஆறாவது ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிங்கன்ற அளவுக்குத்தான் பொதுவாக எல்லாரும் கேட்கிறேன். கஜேந்திரகுமார் மிக தெளிவா சொல்றாரு, ஏக்கிய ராஜ்யவை ஆதரிக்கக்கூடிய அல்லது ஏக்கிய ராஜ்யம் என்று 2015 16 தொடக்கம் 19 வரைக்குமான அரசமைப்பு வரைவை ஆதரித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே வரைவில் தொடர்ச்சியாக நான் பேசுவேன் என்று சொல்கிற அனுரகமோடு போவதற்கு தயாராக இருக்கும் போது அதுக்கு அவர்கள், அதாவது ஏற்கனவே இந்த ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களான நாடாளுமன்றத்திலையும் பெரும்பான்மையா இருக்கிறார்கள் இன்றைக்கு. ஆகவே அனுரவோடு பேச்சு நடந்தாலும் இவர்களான முதன்மையா இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க வாக்களித்தீங்கள் என்றால் எப்படி, அதை எப்படி நாங்கள் ஆதரிக்கிறோம் அவர் கேட்கிறாரு. அவர் பாராளுமன்ற தேர்தலில் என்ன கேட்டவர், 10 பேரை எம்பி அனுப்ப கொண்டு கேட்டவர். அவருக்கு ஞாபகம் இருக்குமா? இப்ப என்றதான் நான் ஏதாவது செய்யலாம், தனியா போய் ஒரு யோசனை கேட்டேன், விவசாயம் பண்ணி கொண்டு வீட்டை இருக்க வேண்டியதுதான். அது இப்ப அங்க போய் சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன். இப்ப வேற கணக்கு சொல்றாரு. அப்ப அந்த 10 கணக்கு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நாடாளுமன்றத்துக்குள்ளேயே 19 எம்பி இருக்குன்னா அந்த 19 எம்பிக்கள்ல தமிழரசு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லைன்ற 8 இருக்குதுதான். ஆனா தமிழரசு கட்சி பெரும்பான்மை இல்ல. இந்த 6 மனோகணேசன், திகாம்பரம், ஜீவன் தொண்டவன் இவ எல்லாரையும் சேர்த்து கொண்டுதான் சரிதானே. நாங்கள் புள்ளி விரகத்துல புலி அல்ல, அதனால எப்படி வேணும்னாலும் பிரட்டி போட்டு இப்போ அன்னைக்கு சுமந்தனும் அதுக்கான விளக்கம் சரிதானே. ஏக்கிய ராஜ்ய பத்தி எல்லாம் ஏக்கிய ராஜ்ய வசனம் பிள்ளைன்றது எல்லாரும் ஆக்சுவலி அந்த வசனம் வந்தபோது நானும் கூட எதிர்த்திருக்கிறேன் சரிதானே. அது என்னுடைய கேள்வியாக இருந்தது என்னன்னா, ஐக்கிய ராஜ்யம் என்ற சொல்லுக்கு ஒருமித்த நாடு என்பதுதான் அர்த்தம் என்றா, இந்த ஐக்கிய ராஜ்யவை நீக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சமஷ்டி தான் அதனுடைய பொருள் என்றா, அந்த சமஷ்டி என்றே அதை குறிப்பிடுறதுல என்ன பிரச்சனை? எனக்கு அதனுடைய கேள்வியாக எப்பவுமே இருந்தது என்னன்னா, இதல்ல இவர்கள் சொல்வது போல இல்லை. நான் என்னத்தை பாக்குறேன்னா, சிங்களவர்களுடைய அணுகுமுறை சரிதானே. நீங்கள் சிங்கள மக்களை ஏமாற்றி ஒரு அரசமைப்பை நிறுவ பாக்குறீங்க. இதைத்தான் நீங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போதும் செய்த நீங்கள், 13 போதும் செய்த நீங்கள், எல்லாம் அப்படித்தான் செய்த. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கு. இப்ப மோடி வந்துட்டு போய்க்கே ரகசியமா சரிதானே. இப்ப வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு இருக்குது சரிதானே. அங்க போனா 13 தூக்கி வச்சு எரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுல ஒன்றும் இல்லை என்றாலும் அது எதிர்க்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏனென்னா என்ன மீறி அல்லது என்னுடைய விருப்பத்தை மீறி நீ செய்தான்றதான் அதனுடைய. அப்ப நீ ஏக்கிய ராஜ்ய சமஷ்டி தான் நான் கொடுக்குறேன், சமஷ்டியினுடைய கூறுகள்லாம் இதுல இருக்குது இல்லை, ஆனா பேரை மட்டும் நான் ஏக்கிய ராஜ்யம் வைப்பேன்னு சொல்லி ஏக்கிய ராஜ்யம் வச்சு அதன் மூலம் சிங்கள மக்களை நீ ஏமாற்ற முயற்சிக்கிற அந்த அணுகுமுறை இருக்கல்லோ, அது நேர்மையற்றது, அது சாத்தியமும் இல்லாதது. இதுக்குத்தான் ஒரு செக்காக எப்பவுமே சம்பந்தர் என்ன சொல்லி கொண்டு வந்தவர்னா, மக்கள்கிட்ட இந்த இதை கொடுத்து அப்ரூவல் எடுக்கணும், அதாவது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அதுக்கு தான் அங்க லொப்பச்சு கொண்டு வந்தாரு. நானும் அதே தான். அப்ப ஐக்கிய ராஜ்யம் என்பது நீங்க மக்கள்கிட்ட போகும்போது ஐக்கிய ராஜ்ய மக்கள் நிராகரிக்கத்தான் போறாங்க சரிதானே. அப்ப அதுக்கு பதில் நீங்க வெளிப்படையாகவே நாங்கள் இதைத்தான் கொண்டு வர்றோம், இப்படிதான் இருக்கும், அதுக்கு ஒரு நல்ல பேரை வச்சுட்டு போங்க. ஏன் அப்படி வைக்கும் போது 2 பக்கத்துக்கும் அதுல இணக்கம் வந்துட்டு பிரச்சனை வராது. ஏன் நீங்க மூடி வரைக்கும் அந்த வகையில நாங்கள் எதிர்த்தன ஐக்கிய ராஜ்யம் அந்த சொல்ல நானும் கூட எதிர்த்திருக்கிறேன். அது நான் சொல்ல வரேன். சொல்லேக்குள்ள என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே கயந்திரமா தெரியாமல் கதைக்கல, அது அவர் செய்யறது அரசியல். அந்த ஐக்கிய ராஜ்யக்குள்ள இருக்கிறது அரசியல். எந்த இப்ப என்ன உருவாக்கப்படுற எந்த ஒரு வரைவும் மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன் அதை உதாரணமா சொல்லணும்னா, அவருடைய தகப்பனாருடைய நினைவு நாள் உரையில பேராசிரியராக அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருந்த ஒரு பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்ட பேராசிரியர் உரையாற்றும் போது அவர் சொன்னாருன்னா, நீங்கள் தமிழ் பேரவையாக தமிழ் தேசிய பேரவையாக ஒரு வரை வைக்கிறீங்களோ, இன்றைக்கு அதை முன்வைத்து நாங்கள் பேச வேணும் என்று அந்த வரைவே குறைபாடுன்ற
ஓகே. அப்ப நீங்கள் தயாரிச்சு நீங்களே கொண்டு போய் உருவாக்கி கொடுத்த ஒரு வரைவிலையும் குறைபாடு இருக்குதுன்னு விமர்சிக்கிறதுக்கு ஆள் இருக்குதானே. அப்படி இருக்கும்போது மற்றதுகள்ல இருக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அது ரெண்டு முரண்பட்ட தரப்புகள் உருவாக்கி ஒரு இதுக்குள்ள குறைபாடு இருக்கத்தான் செய்யும். எல்லாத்துக்குள்ள இருக்கு. அது பேசுவோம். அதுக்குதான் இப்ப இன்னொரு வாய்ப்பு வந்திருக்குது, அதுக்கு பேசுவோம். ஆனா அவர் அவர் செய்யறத பிள்ளைன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். செய்யறத கயேந்திரகுமார் செய்யறத ஆனா சரி இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அவர் செய்வது அவருடைய கட்சிசார் அரசியல், அது இன நலன் சார் அரசியல் அல்ல என்றத. அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சியை ஏன் அவர் விடணும்? சரி சரி சரி, தமிழரசு கட்சி வெண்டுட்டு போறதுக்கு அவரே கட்சி நடத்தணும், அது சொந்த காசுல இல்ல. அங்க நான் கண்டடி பண்றேன், அவர்கிட்ட காசு இருக்கின்றதுக்கு சொந்த காசுலாம் கட்சி நடத்துறாரு சொல்லக்கூடாது. கட்சிக்கு என்ன மக்கள்கிட்ட இருந்தா மக்கள்கிட்ட இருந்து வெளியில இருந்த சொந்த காசுல கட்சி நடத்த மாட்டாருன்றதே ஒரு குற்றமாக சொல்லப்படுது. அவர் கட்சிக்காரர்களாலே அவர் தேர்தலை குடிச்சாலும் கட்சி கணக்குலாம் எழுதுறாரு. அப்ப தண்ட காசை தான் கட்சிக்கு போட்டுட்டு செலவழிக்கிறாருண்டா அந்த பிம்பத்தை கிரியேட் இல்ல, அப்படி கிரியேட் பண்ண தேவையில்லை தானே. கணக்கு காட்டுறதுக்கு கட்சிக்கு போறது இதே கணக்கு காட்டலாம் தானே. ஒரு கட்சிக்கு செலவழிக்கிறன்னு கணக்கு காட்டுறதும் தன்னுடைய வழிச்செலவாக செலவழிக்கிறதும் ஒன்றுதான். இருக்கட்டும். ஆனா நான் கேட்கறது என்னண்டா, அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, பாரம்பரியமாக நீண்ட காலமாக பரம்பரையா அவர் தமிழரசு கட்சி வந்துட்டு போகணும், தமிழரசு கட்சி நாடாளுமன்றத்துக்கு போகணும் என்னத்துக்கு. ஆகவே தமிழரசு கட்சி எங்க விழுதோ புல விழுதோ அல்லது எங்க குறைபாடு இருக்கோ அந்த இடமெல்லாம் அவர் குத்தி கொண்டேதான் இருப்பார். அது அல்ல. ஆனா அவர் என்ன சொல்ல பாக்குறாருன்னா, இதெல்லாத்தையும் நான் இனநலனுக்காக செய்யறேன், உங்களுக்காக செய்யறேன், அதுக்குள்ள சரிதான். இது அதிமுக திமுக பிரச்சனை தானே தவிர தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அல்ல. இதுதான் பிரச்சனை. இங்கதான் எனக்கு கண்டடிச்சு அது இனநலன் சார்ந்து அவர் கொண்டு வர்றதான் பிரச்சனை. மற்றபடி அது தெளிவான ராட்டிய அரசியல், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, அவர் அதை செய்யத்தான் வேணும். தமிழரசு கட்சியில வந்து பக்கத்துல இணைச் செயலாளர் துணை செயலாளர் அவர் செய்யறது தவறே இல்லை. அந்த வகையில அவர் செய்யற அரசியல் தவறல்ல, அதை இனநலன் அரசியலாக அவர் பிம்பப்படுத்துவதுதான் தவறு. பார்க்கலாம் என்ன அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது. ஒரு முறையான நினைக்கிறேன் தபால் மூல வாக்களிப்புகளுக்கான தயார்படுத்தல்கள் நடந்து கொண்டிருக்குது. அடுத்த வாரத்துல வந்துடும். இப்ப இந்த தேர்தல் வந்து ஏதாவது பெரிய மாற்றங்களை அல்லது பெரிய செய்தியை மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் கொண்டு செல்லுமான்னு பார்க்கலாம். சர்வதேசம் என்று சொல்றது நான் புலம்பெயர் தமிழர்களை சொன்னார். இந்த சர்வதேசம் சர்வதேசத்துக்கு என்று யோசிக்கா புலம்பெயர் தமிழர்கள் சர்வதேசமே கூட அது இருக்கும். ஒருவேளை இங்க பல சபைகளை கைப்பற்றினாலும் ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா வச்சுக்கொள்வோம். 17 சபைகள்ல 10 சபைகளை யாழ்ப்பாணத்துல ஜேவிபி கைப்பற்றி கொண்டது என்றால் சர்வதேசம் உங்களை லிசன் பண்றதை கைவிட்டுரும் என்றது எப்படி ஆகன்னா, அடுத்த தடவை நீங்களாக முயன்று வென்று எழும்பி வரும் வரைக்கும் உங்களை செவிமடுப்பதே அது. இப்ப சும்மா இப்பவும் ஒண்ணும் களை தூக்கி வச்சு சர்வதேசம் பண்ண இல்லை. ஆனா சர்வதேசம் இதோட சாட்டா போயிடுச்சு. தன்னுடைய நலன் சார்ந்து ஆவது எங்களை கையாள்வதற்கு முயற்சிக்கிறதுல இருந்து பின்வாங்கிவாங்க. இல்ல இப்ப எப்படின்னு சொன்னா அது உண்மையா நடக்க போறது இல்லை. என்னன்னு சொன்னா அன்லஸ் என்பிபிக்கு எங்களுடைய உள்ளூர் கட்சிகள் யாராவது ஆதரவு வழங்கினாலே தவிர எப்படியோ இந்த முறை கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 100% சபைகளும் இணைந்ததாக கூட்டணிகளோட தொங்கு சபைகளாகத்தான் இருக்கும்னு நம்புறேன். தனியொரு கட்சி வந்து சொன்னா பலமுறை போட்டிகள் இருக்குது நிறைய இடங்கள்ல. அப்ப தனியொரு கட்சி முழுமையாக ஆட்சியை கைப்பற்ற பெரும்பான்மையை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லா சபைகளிலுமே குறைவா தான் 1-2 நடக்கலாம். ஆனால் இந்த சபையில நடக்கும் என்று சொல்ற அளவுக்கு இல்லை. எல்லா சபைக்குமான பெர்சன்டேஜ் வந்து குறைவா தான் இருக்கு. இல்ல ஏதோ 2-1-2 நடந்தாலும் கூட அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அது என்பிபி ஆக இருக்குமான்றது வந்து ஒரு கேள்விக்குறி. பட் இப்ப இவர்கள் எல்லாரும் இப்பவே சொல்லி கொண்டிருக்கணும், ஓகே நாங்கள் இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் சொல்லியிருந்தது. 6 குறிப்பிட்ட ஆட்டிலும் எல்லா கட்சியிலுமே தமிழ் தேசிய அந்த சந்தர்ப்பம் தான் நடக்குமே தவிர ஒருத்தரம் போய் அவ்வளவுத்துக்கு இல்ல இல்ல. அது நான் சிஸ்டத்தை சொல்றேன். எங்களுக்கு 60% கிட்டத்தட்ட 100% வாக்குகளிப்பு நடந்து 100% என்பிபி ஆதரவுன்னு சொன்னோம். அதுக்கு பிறகு நாங்கள் கட்சி கொண்டு வந்து பிரியோசனம்
அப்படித்தான் கைப்பற்றலாம் இதை என்பிபி வைப் அவுட் அந்த மாதிரி 60 அது அப்படி இல்லைன்னா அவர்களும் திரும்பி இவை ஒருத்தரோட சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டேன் தானே, அவையே ஆட்சிக்கு வர மாட்டேன், அது கோரிக்கையே வர மாட்டேன். அதுதான் சொல்றேன். இல்லைன்னா சிறுபான்மை ஆட்சியா தான் பெறணும். இவர் எல்லாரும் ஒன்றுடைய இல்லைன்னா சிறுபான்மை ஆட்சியா அவர்கள் எதை நடத்திட்டு போயிடலாமே தவிர அப்படி எல்லாரும் கல்லறன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் ஊழல்வாதிகள், நீங்க எல்லாரும் அது அது இந்த திருமுழக்கு கதை மாதிரி ஒரு இன்று முதல் பொட்டலுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த கதையா. அதுக்குதான் இந்தியாவில சொல்லிடுச்சுன்னா ஆளுங்கட்சிகள்ட்ட ஒரு பெரிய வாஷிங் மிஷின் இருக்கு, கரையடிந்த கையை இதையும் தூக்கில போட்டா அது வெளுப்பாங்க. அது வேற இங்கே சில அந்த மாதிரி ஏதாவது மஜிக் வாஷிங் மிஷின் தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இது ஒரு நாட்டு அரசியல் இரட்டையிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.